என்னம்மா இங்க வந்து நின்னுட்டு இருக்க? சும்மாடா, சும்மா. எல்லா வேலையும் முடிச்சிட்டேன். மனசுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு, அதான் நேரா இங்க வந்துட்டேன். என்னம்மா கஷ்டம்? ஒண்ணும் இல்லடா, ஒண்ணும் இல்ல. ஒரு 100 ரூபாய் வந்துச்சு, அதுதான் கஷ்டம். அம்மா பணம் வந்தா என்னம்மா கஷ்டம்? பணம் இல்லைன்னா தானே கஷ்டம். அது கரெக்ட் தான்டா. ஆனா வந்த பணம் வேற மாதிரி ஒரு அர்த்தத்துல வந்துச்சு. என்னம்மா சொல்றீங்க? ஆமாண்டா, புரியல. உலகத்துல எதுவுமே புரியலடா. எனக்கு தெரிஞ்சு உறவுதான் இந்த உலகத்துல மிக பெருசுன்னு நான் நினைச்சேன். ஆனா அந்த உறவு காயப்படுத்தும் நான் யோசிக்கல. அம்மா நீங்க சொல்றது எதுவுமே எனக்கு புரியலம்மா. எனக்கே புரியலடா. உங்க அம்மா என்னைக்காவது உனக்கு சாப்பாடு போடாம இருந்திருக்காளா? ஏம்மா எதுக்கு இப்படி கேக்குற? இல்லப்பா, தெரியாம கேக்குறேன். என்னைக்காவது போடாம இருந்திருக்கேனா? போட்டதுக்கு நீ காசு கொடுத்திருக்கியா? நீ சம்பாதிச்ச காசுல நான் உனக்கு சோறு போட்டுட்டு இருக்கேன். சோறு போடுறதுக்காக நீ காசு கொடுத்திருக்கியா? அம்மா எனக்கு ஒண்ணுமே விளங்கலம்மா, கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்றியா? இந்த 100 ரூபாடா, நான் உன்னை பெத்தவ. என்ன வளர்த்தாரே எங்க அண்ணன், அவர் கொடுத்தாரு. எதுக்கு தெரியுமா? தங்கச்சி மேல இருக்கிற பாசத்தினால இல்லடா. அப்புறம் நான் மெஸ் வச்சு நடத்துறேனா, அதுக்காக வந்தாரு, சாப்பிட்டாரு. சாப்பிட்டுட்டு இந்த 100 ரூபாயை கொடுத்துட்டு போறாருடா. இந்த காசு வாங்கியாடா நான் வாழணும்? அதுக்கு நான் செத்து போயிருக்கலாமேடா. அம்மா என்னம்மா மாமாவை இப்படி பண்ணாரு? ஆமாண்டா, ஏற்கனவே கவிதா என்ன காயப்படுத்திட்டு போயிட்டா, பேயிங் கெஸ்ட்னு சொல்லி. அத போய் அங்க சொல்லிருக்கடா அவ. அதுக்காக இவர் வேணும்னே வந்து என் கையால சாப்பிட்டுட்டு இந்த 100 ரூபாயை கொடுத்துட்டு போறாரு. எதுக்குடா இது? எதுக்கு இந்த 100 ரூபாய்? எனக்கு கோவம் வந்துடுச்சுடா, ஆனா காட்ட முடியல. கண்ணுல இருந்த கண்ணீர் எல்லாம் நேத்து தாண்டா கொட்டினேன். என்னம்மா சொல்ற? ஒரே ஒரு வார்த்தை சொல்லிட்டேன்டா பிரசாத். இந்த காசை என் பையன்கிட்ட கொடுத்துடுறேன். நான் சாகும்போது அவன் இதை என் நெத்தில வச்சிடுவான்னு சொல்லிட்டேன்டா. இந்த வச்சுக்கோடா, வச்சுக்கோ. அம்மா நெத்தில வச்சிடுறா. என்னம்மா இது? வச்சிடுறா, உனக்கு தெரியாது. என்ன எப்படி வளர்த்தாருன்னு உனக்கு தெரியாது. எவ்வளவோ செஞ்சிருக்காரு. கடைசியில என் ஈம கிரியைக்கும் காசு கொடுத்துட்டு போயிட்டாரு.
வச்சுக்கோ வச்சுக்கோ, மறந்துடாம வச்சிடுறா என் நெத்தியில. அம்மா அப்போ நீ வச்சியா இல்லையான்னு எனக்கு தெரியாது. பாக்குறதுக்கு நான் பார்க்கவும் முடியாது. ஆனா எங்க அண்ணன் ஆசையை நிறைவேற்றிடுறா. அதுதான்டா நான் உங்ககிட்ட கேட்டுக்கிற ஒரே ஒரு விஷயம். அம்மா தேவையில்ல பேசாதம்மா. தேவையில்லாம இல்லடா, எங்க உறவு அவ்வளவு பெருசுடா. நான் உன் மேல வச்சிருக்கிற பாசம் கூட கம்மியா இருக்கலாம். ஆனா எங்க அண்ணன் வானத்தை போன்றவரு. அவரு வளர்த்தாருடா என்ன. கொடுத்து கொடுத்து வளர்த்தாருடா. கடைசியா இந்த 100 ரூபாயை கொடுத்துட்டாரு. வச்சிடுறா, மறக்காம வச்சிடு. சத்யமூர்த்தி சார் வரலாமா? என்ன பிரசாத், திடீர்னு பேர் சொல்லி கூப்பிடுற அளவுக்கு வந்துட்ட? டேய், நான் உன் மாமாடா. அந்த உறவெல்லாம் உங்களுக்கு தெரியுமா? ஆ? என்னடா பேச்சு டோன் எல்லாமே மாறுது? ஆட்கள் மாறும்போது, சொந்தங்கள் மாறும்போது குரலும் மாறதானே செய்யும். இந்தாங்க. சொந்த தங்கச்சி கையால சாப்பிட்டுட்டு அதுக்கு பணம் கொடுத்த ஒரே அண்ணன் நீங்க தான். டேய், நான் அப்படி நினைச்சு செய்யலடா. தங்கச்சிக்கு வரதட்சணைக்கு பணம் கொடுக்கலாம், வாழறதுக்கு பணம் கொடுக்கலாம். வாய்க்கரிசிக்கு பணம் கொடுக்க கூடாது. பிடிங்க. பிரசாத், என் தங்கச்சிக்கு தான் புரியல, படிச்ச என் மருமகனுக்குமா புரியல? ஏதோ ஒரு வேகத்துல, ஏதோ ஒரு கோபத்துல, ஏதோ ஒரு சோகத்துல நான் தப்பு பண்ணிட்டேன்டா. என் மகளுக்காக, என் மக சொன்ன ஒரு வார்த்தைக்காக எல்லாமே மாறிப்போச்சுடா. உறவுங்கிறது ரத்த சம்பந்தப்பட்டது, 100 ரூபாய் சம்மந்தப்பட்டதில்ல. நான் எமோஷனலா ஒரு தப்பு பண்ணிட்டேன். அத அவ தப்பா புரிஞ்சுக்கிட்டா. நீ இப்ப கேட்டியே, வாய்க்கரிசிக்கு பணம் கொடுத்த ஒரே அண்ணன் நீங்க தான். நான் அப்படி இல்லடா. உனக்கு தெரியாது, என் தங்கச்சி என்ன எனக்கு உசுருடா. பாசத்தோட அளவுகோல் மாறி போச்சுடா. தங்கச்சியா மகளான்னு வரும்போது மகன் மேல வந்துட்டா. மகளா வளர்த்த தங்கச்சி கீழே போயிட்டா.
தப்புதான்டா. நாம் எல்லாரும் வாழ்ற வாழ்க்கையே தப்புதான். அது எனக்கு அந்த 100 ரூபாய் கத்து கொடுத்துருச்சு. இவ்வளவு வயசுல வராத ஒரு பக்குவம் இந்த 100 ரூபாயில வந்துருச்சுல்ல. கொடுத்துடுறா, கொடுத்துரு. அது கொடுக்க தானே வந்தேன். இந்தாங்க குடிங்க. போதுண்டா, இது போதுண்டா எனக்கு. செஞ்ச தப்புக்கு நான் பரிகாரம் தேடிட்டேன். இந்த 100 ரூபாய் எனக்கு முக்கியம் இல்ல. எத்தனையோ 100 ரூபாயை பார்த்திருக்கேன், எத்தனையோ 1000 பார்த்திருக்கேன், எவ்வளவோ லட்சத்தை பார்த்திருக்கேன். ஒரு அட்வொகேட்டா என் வாழ்க்கை ஆரம்பிச்ச காலத்துல நான் வாங்கின சம்பளம் 1000. ஆனா இந்த ஒரு 100 ரூபாய் என்ன தப்பு பண்ண வச்சிருச்சு. இந்திரா கிட்ட சொல்ற அவங்க அண்ணன் செஞ்ச தப்ப, அந்த அவமானத்தை அவன் தொடச்சிட்டான்னு. வாழணும்டா, 100 வருஷம் அவ வாழணும். என் ரத்தம்டா அவ, என் ரத்தம். மனசுல புழுதி படிஞ்சு போச்சு. நான் கொடுத்த அந்த 100 ரூபாயாலேயே அந்த புழுதியை நான் தொடச்சிட்டேன்னு சொல்லு. மாமா, நீங்க ஒரு தடவை அம்மாவை நேரா பார்த்து பேசிடுங்க. உடைஞ்சு போன அவங்க மனச உங்க வார்த்தை தான் மாமா ஒட்ட வைக்க முடியும். சரிடா, சரிடா. மாமா, நான் அவங்க வயித்துல பிறந்து வளர்ந்தவன். ஆனா நீங்க 2 பேரும் ஒரே வயித்துல பிறந்தவங்க. என்ன அம்மாவா அவங்க வளர்த்தாங்க. அம்மா அடிக்கடி சொல்லுவாங்க, மாமா எனக்கு அப்பா முகம் தெரியாதுடா, எனக்கு எனக்கு எல்லாமே அண்ணன் தாண்டான்னு சொல்லுவாங்க. எனக்கு அவரு அண்ணன் மட்டும் இல்ல, என் அப்பாடான்னு சொல்லுவாங்க. அவங்க இப்படி சொல்லி சொல்லிதான் உங்க மேல எனக்கு மரியாதையே வந்துச்சு மாமா. உடைஞ்ச அந்த மனச ஒரு நாள், ஒரே ஒரு நாள் நீங்க வந்து ஒட்ட வச்சிருங்க மாமா. புரியுதுடா, விடு மாமா. ஏதோ வயசு வேகத்துல கோவத்துல உங்க தங்கச்சி மேல உள்ள பாசத்துல தப்பா நடந்துகிட்ட மாமா. என்ன மன்னிச்சிடுங்க மாமா. மாமா, அந்த 100 ரூபாய நான் போய் எடுத்துக்கிட்டுமா மாமா? அது அம்மா நெத்தி காசு இல்ல மாமா, நான் செஞ்ச தப்புக்கு பரிகாரம் மாமா. போடா போடா போ.
கசங்கி போனது பணம் தான் மாமா. ஆனா கசந்து போயிடக்கூடாது மாமா நம்ம உறவு. ஒரு காகிதம் உறவை பிரிச்சிடக்கூடாது மாமா. கவிதா, உங்களை நான் இங்க எதிர்பார்க்கவே இல்லை. எதிர்பார்த்து நடந்தா அது சம்பிரதாயம், எதிர்பார்க்காம நடந்தா அது சம்பவம். சம்பவங்கள் தானே வாழ்க்கை. புரியல. சம்பிரதாயங்கள் நம்ம மேல திணிக்கப்பட்டது. சம்பவங்கள் நாம விரும்பினாலும் விரும்பாட்டியும் நடக்கக்கூடியது. நான் இப்ப சம்பிரதாயத்துக்காக வரலங்க. நடந்து முடிஞ்ச ஒரு சம்பவத்தை நான் தப்பா புரிஞ்சுக்கிட்டேன். தெரியும், அந்த போட்டோ தானே? ஒரு புகைப்படத்தை நிழலா நிஜமா அப்படின்னு புரிஞ்சுக்க முடியாத அளவுக்கு நான் முட்டாளா வாழ்ந்திருக்கேன். கற்பனைக்கு ஒரு எல்லை உண்டு, கனவுக்கு ஒரு பலன் உண்டு. ஆனா கற்பனை பண்ணி பார்க்க முடியாத அளவுக்கான வெட்கக்கேடு நடந்துருச்சு. இதோட ஆரம்பம் தெரியாம நான் முடிவெடுத்தேன். அப்புறம் தான் தெரிஞ்சது, வாழ்க்கை ஆரம்பிக்கிறது முக்கியம் இல்ல, வாழறதுதான் முக்கியம்னு. நான் தப்பு பண்ணிட்டேன். நீங்க யாருன்னு எனக்கு தெரியாது, அதனால உங்களை சந்தேகப்படலாம். சின்ன வயசுல இருந்து என்ன நேசிச்ச பிரசாத்த நான் சந்தேகப்பட்டிருக்க கூடாது. கேள்வியின் நாயகனே, என் கேள்விக்கு பதில் என்ன அப்படின்னு கண்ணதாசன் எழுதியிருப்பாரு. நான் கேட்ட கேள்வியே தப்புங்கிறப்போ
நாயகன் எப்படி பதில் சொல்ல முடியும்? சிநேகிதின் எனக்கு உங்களை முதல் தடவை அறிமுகப்படுத்தி வச்சப்போ பொறாம வரல, பொசசிவ்னஸ் வந்துச்சு. நானும் பிரசாத்தும் தனியா பேசிட்டு இருந்தப்போ உங்க போன் வந்துச்சு. அன்னைக்கு வந்த பொசசிவ்னஸ் பொறாமையா மாறுச்சு. பொம்பளைங்க இப்படித்தானே இருக்க முடியும்? என்னதான் எனக்குன்னு ஒரு கொள்கை, லட்சியம் எல்லாம் இருந்தாலும் மனசு ஊசலாடும்ல. ஊசலாடுச்சு. எனக்கே தெரியாம, நானே அறியாம ஊசலாடுச்சு. சில நேரங்கள்ல நிர்பந்தங்கள் தவறு செய்ய வைக்கும். பல நேரங்கள்ல அதே தவிர செய்ய நிர்பந்திக்கப்படுவோம். நான் நிர்பந்திக்கப்படல. இதை நீங்க எப்படி எடுத்துப்பீங்கன்னு எனக்கு தெரியாது. உங்க 2 பேரோட ஸ்நேகத்தை வச்சோம், அந்த போட்டோவை வச்சோம் நானே சந்தேகப்பட்டுட்டேன். அப்புறம் தான் எல்லா உண்மையும் தெரிஞ்சது. இதுக்கு பின்னாடி யாரு? இதெல்லாம் நான் பேச விரும்பல. ஒரே ஒரு வார்த்தை, என்ன மன்னிச்சிட்டு. நான் நிரபராதி. எனக்கு பொய் சொல்ல தெரியாது. அப்படி வளர்ந்தவ, அப்படி வாழ்ந்தவ. வரட்டுமா?